அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு 200வது பஞ்ச். அதிலும் 22,000க்கும் அதிகமான நண்பர்களை பெற்றிருக்கின்றோம். பார்த்தீங்களா, நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டேன். முதல்ல இதை நான் சாதனைனே ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு நான் காரணம் அப்படின்றத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் சேனல் இதற்கெல்லாம் நண்பர்கள் நீங்க மட்டும்தான் ஒரே காரணம். இன்ஃபேக்ட் தாய் கழகத்திலிருந்து பிரிந்து வந்து தனி கழகம் ஆரம்பிச்சப்போ ஒரு பெரிய சந்தேகமும் கவலையும் இருந்தது. இது எப்படி நண்பர்கள் கிட்ட கொண்டு போக போறோம் அப்படின்னு. ஏன்னா அங்கேருந்து வந்தேன்றது தெரியும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்றது யாருக்குமே தெரியாது இல்லையா. இதுக்கு மற்ற சேனல்களுக்கும் நன்றி சொல்லணும். அங்க இன்டர்வியூக்கு போகும்போது நான் இப்ப டெய்லி பஞ்சில் இருக்கேன் அப்படின்றத நான் சொன்னேன். அந்த டைட்டில் கார்டுல டெய்லி பஞ்ச் அப்படின்றதையும் போட சொன்னேன். அதை பார்த்த பிறகு நண்பர்கள், ஆஹா இவன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிச்சு. ஏன்னா இனிஷியல் அது தேடுற மாதிரி தான் இருந்தது. இப்போ அப்படிதான் இருக்குன்னு சொல்லாதீங்க. அவர்களாக ஆதரவை தெரிவித்தார்கள். அதனால இது நண்பர்களால தான் சாத்தியமே தவிர ஏதோ நான் பெருசா சாதிச்சிட்டேன் அப்படின்றதான் கிடையாது. கூடவே நண்பர்கள் ஒரு சிலர்னா எல்லாரும் கூட கேட்கலாம், 200 பஞ்சு போட்டியே இதுல என்ன பெருசா சாதிச்ச அப்படின்னு. கரெக்ட், யார் வேணா கேட்கலாம். நான் உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அதே சமயத்துல என்ன சாதனை பண்ண அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். பண்ணாதானங்க சொல்றதுக்கு. ஏதோ என்னை பொறுத்த வரைக்கும் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நாம யோசிக்கிற விஷயங்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு மீடியமா நான் பயன்படுத்திக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி இதுல பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னோ, நான் ஒரு பெரிய பத்திரிகையாளர், அது புலிட்சர் பிரைஸ் எல்லாம் வாங்கினேன், அந்த மாதிரி கனவெல்லாம் நமக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏதோ நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த உங்களோட தினிக்கும் இல்ல, வாரத்துல ஒரு 3 நாள் 4 நாள் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இதோட முடிஞ்சு போச்சுங்க. ஸோ மறுபடியும் ஆதரவு தெரிவித்த சேனல்களுக்கும் நமது நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும், கடைசி வரைக்கும் எந்த விதமான சார்பும் இல்லாமல் நாட்டு நலன், மக்கள் நலன், இது மட்டுமே குறிக்கோளாக என்னால தொடர்ந்து இயங்க முடியும். இந்த உறுதிமொழி மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். ரைட், இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். வரும் ஆனா வராது, இந்த டைலாக் எடுத்துக்கிறதா, இல்லைன்னா ஒண்ணு இருக்கு ஆனா இல்ல அந்த டைலாக் எடுத்துக்கிறதா அப்படின்னு தெரியல. ஆரம்பமே அதிரடி அருமையான சரவடி அப்படின்வாங்க, அது கட்சியில அந்த ஊசி பட்டாசு மாதிரி இப்ப அது வருது இல்ல, புஷ்ஷுன்னு போயிடுறதும் உண்டுங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா வேகமா வருது அப்படின்றாங்க, திடீர்னு பார்த்தா அது நகரவே இல்லை. கேட்டா அது என்னவோ புதுசா சொல்றாங்க, ஸ்டாலிங் சினரியோ, STALLING, இது தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் மழை பெய்யுன்றாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க அது புயலாக மாறுமான்னு சந்தேகமா இருக்குது, வலுவிழந்து விட்டது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு புயல் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. அது தாழ்வு நிலையா தாழ்வு மண்டலமா, அது என்ன பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியறது இல்லைங்க. இப்ப மறுபடியும் 30ஆம் தேதி, அதாவது நாளைக்கு கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கமும் இந்த மழை வெள்ளம் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் மழை மட்டும் இல்ல, மழை வெள்ளம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இந்த புயல் மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடியுமே நம்ம அந்த காரெல்லாம் கொண்டு போயிட்டு பிரிட்ஜ் மேல நிறுத்தி வச்சுட்டு போட்டெல்லாம் கொண்டாந்து தாம்பரம் போட் ஹவுஸ் எல்லாம் நம்ம வச்சிருந்தோம் இல்லையா. அப்பவே பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட மழை, ஆனா என்னவோ தெரியலங்க, அது டாட்டா காமிச்சிட்டு போயிடுச்சு. அது கூட மனுஷன் மாதிரி நடந்துக்குதோ, நீங்க எல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா, அப்ப நான் வரமாட்டேன், இந்த தடவை உங்களை ஆட்டம் காட்டுறேன் பாரு அப்படின்னு கண்ணாமூச்சி ஆடுது போல இருக்குது. மைக்கேல் கிரைட்டன் இந்த ஜுராசிக் பார்க் அதெல்லாம் எழுதினார் இல்லையா, அவர் ரொம்ப அழகா சொல்வார், வெதர் ப்ரெடிக்ஷன் இது 100% அக்யூரேட்டா யாராலையும் சொல்ல முடியாது, ஏன்னா அது நேச்சர். அவருடைய ஜுராசிக் பார்க் அண்டு அந்த ஃபியர்னு ஒன்று எழுதியிருந்தார். அது ரெண்டுத்தையும் படிக்கும் போது இதை பத்தி நிறைய விஷயங்கள் அவரு சொல்லியிருப்பார். அற்புதமான ஒரு எழுத்தாளர். இப்போ என்னுடைய கவலையே, இந்த மழை பெய்யுமா பெய்யாதா, இந்த புயலை பத்தி எல்லாம் நான் கவலைப்படலைங்க. இது மாதிரி எத்தனை புயல் நம்ம லைஃப் டைம்ல பார்த்திருப்போம். இதுனா புதுசா இன்னைக்குன்னா சஹாரால புயல் அடிக்கிற மாதிரி, ஐயோ நம்ம புயலையே பார்த்தது இல்லைன்ற மாதிரிலாம் ஒரு சீன் போட்டு நிற்கிறாங்க ஊடகங்கள்லாம். எதுக்கு தேவையில்லாம இப்படி பீதியை கிளப்பி நிற்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆமா, மழை காலம்னா மழை வரத்தான் செய்யும், வெயில் காலம்னு வெயில் அடிக்கதான் செய்யும். அது என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும், இந்த தண்ணி போறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அது ரைட். அட்லீஸ்ட் இந்த மழை வந்தா பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு கிட்டத்தட்ட 2000க்கு மேல முகாம்கள்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்த போட்டெல்லாம் கொண்டு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ எது வந்தாலும் அதை சமாளிக்கணும். இதுதாங்க மனித வாழ்க்கை இத்தனை 1000 ஆண்டு காலமாக சந்தித்து வருகின்ற ஒரே விஷயம். ஐயோ இது வந்துச்சு அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ரைட். இந்த மழை ஆர்
சோ கால்டு புயல் எப்படி வரும், எப்ப வரும், ஐயோ நான் அவரை சொல்லல அப்படின்னு தெரியாமையே இருக்கிறதுனால ரொம்பவே குழப்பமாக இருக்கின்றது. பெய்ஞ்சாலும் பெய்யலாம், பெய்யாமலும் போகலாம் அப்படின்றதுனால இதை திராவிட மாடல் புயல்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். மத்திய அரசாங்கத்தினுடைய விஸ்வகர்மா திட்டம் சமீபத்தில் தமிழக அரசாங்கம் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது குலத்தொழிலை ஊக்குவிப்பது மாதிரி இருக்கின்றது அப்படின்னு. இந்த மத்திய அரசாங்கத்தோட இந்த விண்ணப்பத்துல பாத்தீங்கன்னா ஃபேமிலி ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த குடும்பம் வேணும்னா எந்த தொழில் வேணுமானாலும் செய்யலாம், அதற்கு எந்த விதமான தடையும் இந்திய அரசியல் சட்டத்துல கிடையாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்குச்சு அந்த ஃபேமிலி ப்ரொஃபஷன் அப்படின்றத குலத்தொழிலோட ஏன் லிங்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, இப்ப ஆஸ் அ லே மேனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருத்தர் ஃபேமிலியா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு வராங்க, ஆர் தொழில் அப்படி வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க குடும்பம் ஒரு பூட்டு செய்கின்ற தொழிலை செய்து வருகின்றார்கள். இப்ப இந்த விஸ்வகர்மா திட்டம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு இதுல லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது, லேட்டஸ்ட் டூல்ஸ் என்ன இருக்குது, அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவது, ட்ரைனிங் கொடுப்பது, அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான அந்த டூல்ஸ் வாங்குறதுக்கோ இதுக்கான லோன் கொடுப்பது, இதுதாங்க அந்த விஸ்வகர்மா திட்டம். இப்ப இது குலத்தொழிலை ஊக்குவிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இனிமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்க ஒதுக்கி வச்சுட்டீங்க. அப்ப அந்த பூட்டு செய்யறவங்க ஆமாமா இது குலத்தொழிலாக இருக்கின்றது, அதனால நாங்க இனிமே பூட்டு செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு அதை தூக்கி போட்டுட்டு வேற என்ன பண்ண போறாங்க? ஃபேமிலியா ஒருத்தங்க ஒரு தொழிலை செய்து கொண்டு வருகின்றார்கள் அப்படின்னு சொன்னா விஸ்வகர்மா ஸ்கீம்ல ஏன் போவாங்கன்னா, அந்த தொழில பெரிதாக வருமானம் இல்லை. இப்போ ஒரு நடுத்தர வயதை சேர்ந்தவர் இப்ப இந்த பூட்டு செய்யும் தொழில குடும்பமா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போ ஒருவேளை அவங்க அப்பா அம்மாவால அவங்கள ஒரு என்ஜினியராவோ டாக்டராவோ படிக்க வைக்க முடியாம இருந்திருக்கலாம். அதனால அவர் இந்த தொழிலை செய்து கொண்டு வருகின்றார். ஆர்எல்ஸ் இது நல்ல தொழில் தாங்க, ஆனா இப்ப பயங்கர காம்படிஷன் வந்துருச்சு, ஏராளமான இறக்குமதி எல்லாம் வேற வந்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் லார்ஜ் ஸ்கேல்ல பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால போட்டியை சமாளிக்க முடியல. ஒரு காலத்துல இது ரொம்பவே நல்லாதான் இருந்தது. சொல்ல போனா திண்டுக்கல் பூட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நார்த்ல அலிகார் பூட்டு. இப்போ அவரை கூட்டியாந்து அவருக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் சொல்லி கொடுத்து அவருடைய ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி அவருடைய தொழிலை பெரிய அளவுல கொண்டு போறதுக்கு நீங்க லோன் கொடுக்கும் பொழுது அப்போ அந்த குடும்பம் உயர்கிறது. இதை ஏன் தடுக்கணும்? நான் முதல்லயே கேட்ட மாதிரி இப்ப நீங்க இந்த ஸ்கீமை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பூட்டு செய்யறவர் அதை தூக்கி போட்டுட்டு வேற என்ன பண்ண போறார்? அந்த லோனோ அந்த ஸ்கில் செட்டோ அந்த இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்போ இல்லாததுனால அதே தொழில லோ கீழ செஞ்சுக்கின்னு குறைவான வருமானத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்க போறார். இதைத்தான் இந்த தமிழக அரசாங்கம் எதிர்பார்க்கின்றதா? அடுத்தது, இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நம்ம சலூன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முடி திருத்தகம் அப்படின்ற பெயர் இருந்தது. அதுக்கப்புறம் அது அழகு நிலையம்னு மாறிச்சு. இன்னைக்கு எல்லாமே பியூட்டி பார்லரா மாறிடுச்சுங்க. அண்டு ரொம்ப ஹைடெக் ஆயிடுச்சு. அதுலயும் பல இந்த டயர் 3 டவுன் சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி பியூட்டி பார்லர்னு ஏசி இல்லாத இடங்கள் பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்கின்றது. கிராமங்கள்ல அந்த ஏசி இல்லாம இருக்கு. ஈவன் நகரங்கள்ல கூட இன்னும் சில கடைகள் அந்த ஏசி இல்லாம பழைய மாதிரியே நடந்துட்டு இருக்கு. அவங்களால இந்த ஸ்டிஃப் காம்படிஷனை சமாளிக்க முடியவில்லை. புரியுதுங்களா? ஏன்னா நல்ல ஏசி எல்லாம் போட்டுக்கிறாங்க, இந்த பக்கம் எல்லாம் டிவி வச்சிருக்காங்க, நிறைய நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி போடுறாங்க, என்னென்னவோ மிஷின்லாம் வச்சுக்கிறாங்க, அதை வச்சு தலையில கவுத்து என்னவோ பண்றாங்க, ஃபேஷியல்ன்றாங்க, அதுன்றாங்க. இதெல்லாம் நீ பண்ணீங்கன்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது நிறைய பேர் படிச்சுட்டும் வராங்க. அப்போ அவங்களோட கம்பீட் பண்ணுவதற்கு சாதாரணமா கடை வச்சுக்கிறாரு பாருங்க, ஏசி இல்லாம அவரால முடியல. அப்ப என்ன பண்ணணும்? அவரை கை தூக்கி விடணும். உடனே சார் அவர் குலத்தொழில் தான் பண்ணணுமா அப்படின்னு. அது பாருங்க, நான் அப்படி சொல்லல. இன்னைக்கு இந்த பியூட்டி பார்லர்லாம் வச்சிருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன ஃபேமிலியாவா இதை பண்ணிட்டு இருக்காங்க? இதுக்குன்னே தனியா பியூட்டிஷியன் கோர்ஸ்னே நடத்துறாங்க, படிச்சுட்டு இந்த வேலையை பண்றாங்க. அதனால செய்யும் தொழிலில் எந்த விதமான கேவலமும் கிடையாது. ஆனா நாங்கள் தொழிலை மதிப்போம், தொழிலாளிகளை மதிப்போம் அப்படின்னு வாயில வடை சுட்டுக்குன்னு இந்த தொழில் கேவலம், அந்த தொழில் கேவலம் அப்படின்னு சொல்றவங்க தான் இங்க நிறைய இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, செய்யும் தொழில் கேவலம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இதை நான் முழுமையா நம்புறேன். ஆனா எத்தனை பேர் இதை ஏத்துப்பாங்கன்னு தெரியாது. நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லவா? இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இல்ல ஆர்கிடெக்ட் வச்சு டிசைன் பண்றீங்க அப்படின்னா அந்த டாப் லெவல்ல இருக்க ஒரு ஆர்கிடெக்ட்
அவர் தான் அப்படியே உங்களுடைய கனவு இல்லத்தை வடிவமைத்து கொடுக்க போகின்றார். அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கவர் சிவில் இன்ஜினியர். இந்த ஆர்கிடெக்ட் கொடுத்த டிசைனை அப்படியே வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடா கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக மேஸ்திரி, கொத்தனார், சித்தாளு இப்படிலாம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்க யாருக்கு பெரிய மதிப்பு கொடுப்பீங்க? அந்த ஆர்கிடெக்ட், இன்ஜினியர். அந்த கடைசியில இருக்க சித்தால யாராவது வாங்க போங்க அப்படின்னு மரியாதையா கூப்பிடுறோமா, இல்ல ஆர்கிடெக்டையோ என்ஜினியரையோ கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு ஒரு சேர் கொடுத்து அவரோட டிஸ்கஸ் பண்ற மாதிரி சித்தால கூப்பிட்டு உட்கார வச்சு நாம டிஸ்கஸ் பண்றோமா? அடுத்தது என்ஜினியர் அப்படின்னா அவருக்கு தனி மரியாதை. இந்த வீட்டுல இந்த ஒயர் கனெக்ஷனு, இந்த பைப் கனெக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு பாருங்க, எலக்ட்ரிஷியன் கம் பிளம்பர், அவருக்கு வேற மாதிரியான மரியாதை. அதைத்தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, நாம் தொழிலை மதிக்கிறோம், எல்லா தொழிலும் ஒண்ணு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏமாத்து வேலை. இது எல்லாமே எவ்வளவு சம்பளம், அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத வச்சுதான் தொழில் கூட மதிப்பிடப்படுகின்றது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்வாரு, அவரு ஃபீல்டுல வந்து அந்த வெல்டிங் இருக்குல்ல, வெல்டிங் வைக்கிறது ஒரு பெரிய வேலையா அப்படின்னு நினைக்கலாம். அவர் சொன்ன விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அது ஒரு வெல்டிங் செய்யறவரு, அவரை பிளைட்ல டிக்கெட் போட்டு தான் கூட்டு வருவாங்களாம். வந்து ரொம்ப நேரம்லாம் கூட செய்ய மாட்டாரு, ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான் இருக்குமா, ஆர் லெஸ் தென் தட். இப்படி ஏதோ ஒரு கண்ணாடி இப்படி வச்சுக்கிட்டு என்னவோ வச்சு அந்த டூல்ஸை வச்சுட்டு அதை வந்து வெல்டு வச்சுட்டு போயிடுவாராம். லட்சக்கணக்கில் அவருக்கு பேமெண்ட்டாம். நான் கேட்டேன், டேய் என்னடா சொல்ற, வெல்டு வைக்கிறவர்கா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அதுல எவ்வளோ இஷ்யூஸ் இன்வால்வ் ஆயிருக்கு தெரியுமா, எவ்வளோ டெக்னாலஜி இருக்கு தெரியுமா, அதெல்லாம் அவர் படிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப ரேர். ஆனா யோசிச்சு பாருங்க, வெளியில நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம், அது வெல்டு வைக்கிறவர்ப்பா இப்படிதானே சொல்லுவோம். ஆனா அவர் வாங்குற சம்பளத்துக்கு அவருடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? அப்ப அவர் வந்து ஒரு பெரிய BMW கார்ல வந்து இறங்குறார் அப்படின்னு சொன்னா வெல்டர்ப்பா அப்படிதான் நம்ம சொல்லுவோம். வெல்டு வைக்கிறவன் சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? சோ அல்டிமேட்லி எதுவாக இருந்தாலும் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க இதை வச்சுதான் எடை போடப்படுகின்றது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாங்க. அடுத்தது சினிமா. இந்த சினிமா உதாரணம் சொன்னாதான் எல்லாருக்கும் சட்டுன்னு புரியும். இந்த சினிமால துணை நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல வந்து அவங்களை எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அது மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு ஒரு ஹீரோ, ஹீரோயின் இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு இருக்க மதிப்பு கொடுக்கப்படுகின்றதா? அவங்கள ஒரே மாதிரி ட்ரீட் பண்றாங்களா? சொல்ல போனா ஹீரோ, ஹீரோயின் இவங்களுக்கு மட்டும்தான் கேரவான் கொடுப்பாங்க. மற்ற நடிகர்கள்ல மேபி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கேரக்டர் ரோல் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு கேரவான்ல இடம் கொடுப்பாங்க. அதுல வந்து 2-3 பேர் இருக்க மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாருக்கும் அந்த மதிப்பு கொடுக்கப்படுகின்றதா? இல்ல. ஏன்? இவருக்கு வந்து அந்த சம்பளம் கம்மி, அவருக்கு சம்பளம் அதிகம். சொல்ல போனா இந்த மாதிரி சின்ன இடத்துல இருந்து பெரிய இடத்துக்கு வந்தவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்க அந்த சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்சம் சம்பளம் வாங்கும் போது என்ன மதிப்பு இருந்தது, இன்னைக்கு பெரிய இடத்துக்கு வந்த பிறகு என்ன மதிப்பு இருக்குது. அப்போ ஒரு ஆளுடைய மதிப்பு அப்படின்றது எவ்வளவு சம்பாதிக்கிறார், இதை வைத்துத்தான். அப்ப அந்த விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படின்றது உங்களுடைய வருமானத்தை உயர்த்தக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின் போது அதை எங்க தடை பண்ணணும்? நீங்க இப்ப அதை தடை பண்ணிட்டதுனால அந்த ஃபேமிலி ப்ரொஃபஷன் உங்க மாநில சொல்லணும் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த குலத்தொழில் பண்றவங்க எல்லாம் அந்த தொழிலை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போக போறாங்களா? அவங்களுக்கு நீங்க அரசாங்க வேலை கொடுக்க போறீங்களா? அப்ப அவங்க முன்னேறுவதற்கான வாய்ப்பை பெரிய திண்டுக்கல் பூட்டு போட்டு நீங்க அடைக்கிறீங்க. சரி விடுங்க, இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும், நாம கத்திட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்த ஒரு ஹிப்போக்ரசி, உயர்ந்த நடிகர் சத்யராஜ் அவர்கள், அவருடைய பேட்டி ஒன்று சமீபத்தில் பார்த்தேன். அதுல அவர்கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்து தாவேகால உங்களுக்கு வந்து பதவி கொடுத்தா என்ன பதவி ஏத்துப்பீங்க அப்படின் போது ரொம்ப அழகா சொல்றாரு. நான் வந்து பெரியாரது கொள்கை பரப்பு செயலாளர் அந்த போஸ்ட் தான் நான் கேட்பேன். அது தம்பி விஜய் வந்து நான் கேட்டா கொடுப்பாரு, எனக்கு வந்து அந்த போஸ்ட் தான் ரொம்ப பிடிச்சதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுங்க. அதாவது அவர் நினைச்சிருந்தாருன்னா எனக்கு கட்சி தலைவர் பதவி கொடுங்கோ, இல்ல வந்து பொதுச் செயலாளர் பதவி கொடுங்க அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். விஜய் அவர்கள் கொடுத்திருக்கலாம். ஏன்னா எல்லாம் ஒரே ஃபேமிலி. இல்ல சினிமா ஃபேமிலி. ஆமா, அதுல இருந்து வரவங்க இல்லையா? ஆனா அதையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு பெரியாரது கொள்கைகளை பரப்பும் அந்த ஒரு பணியை கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க. எனக்கு புல்லரிச்சுது. ஆனா சான்ஸே இல்ல ராஜா, அந்த போஸ்ட் கிடைக்காது. எஸ்.எஸ். டிராமால ஒரு டயலாக் வரும், இந்த பாருடா, பல்பொடி விற்கிறவங்களுக்கு பல்லு வெள்ளையா இருக்கணும், ஹேர் ஆயில் விற்கிறவங்களுக்கு தலைமுடி நிறைய இருக்கணும், அதே மாதிரி இந்த ஹேர் டை விற்கிறவங்க என்ன மாதிரி இருக்கக்கூடாது, யாரும் வாங்க மாட்டாங்க.
அதே மாதிரி பெரியாரது கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வேணும் அப்படின்னா நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்திலேயே அவருடைய கொள்கைகளை பரப்ப முடியல, அதுக்கு மாறாக நாம நடந்துக்கிறோம். அப்ப வீட்லயே செய்ய முடியாதவர் ஊர்ல வந்து பரப்புவாரா அப்படின்னு இல்ல, அண்ணன் விஜய் கேட்க மாட்டாரு, இருந்தாலும் யாராவது கேட்டா என்ன பண்றது? அதனால அந்த போஸ்ட் சான்ஸே இல்லை. இப்ப புரியுதுங்களா? இப்படித்தான் எல்லாருமே வேஷம் போட்டுக்கின்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. எப்படிங்க? இப்போ நான் வந்து குடிக்கு எதிரான, யாரும் குடிக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு வரேன். இல்ல நானே ஒரு குடிகாரனா இருக்கேன், இல்ல என் வீட்டுல இருக்கவங்க குடிகாரங்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்போ ரோட்ல போயிட்டு குடிக்காதன்னு சொல்லும் போது என்ன கேட்பாங்க? டேய், முதல்ல நீ நிறுத்து, உன் குடும்பத்தை நிறுத்த சொல்லு, அதுக்கப்புறம் நீ ஊருக்கு வந்து உபதேசம் பண்ணலாம் சொல்லுவாங்களா, மாட்டாங்களா? அந்த மாதிரி தானே. ஏன் நீங்களே வந்து அதை ஃபாலோ பண்ண முடியல, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, உங்க வீட்டிலேயே நடத்த முடியல, நீங்க வந்து உலகத்துக்கு பரப்ப போறேன்னு சொன்னா, சரி வீட்டுல தான் முடியல, இது அடுத்தவங்களுக்காவது இதை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த போஸ்ட்டுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அடுத்ததாக கவிதாயினி கனிமொழி அவர்கள் அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்துல முகமது ஜுபேர் அப்படின்ற ஒருத்தருக்கு எதிராக இந்த செடிஷன் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். இதை வந்து பாருங்க, அவர் வந்து ஒரு ஃபேக்ட் செக்கர், ஆல்ட் நியூஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் வச்சுக்கின்னு அந்த வருகின்ற செய்திகள்ல உண்மை எது பொய் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு நிற்கிறாரு. அவருக்கு எதிராக இந்த மாதிரி எல்லாம் நீங்க வழக்கு பதிவு செய்வது அப்படின்றது இந்த கருத்து சுதந்திரத்தின் குரல் வலையை நெருக்குவது அப்படி இப்படின்னு நிறைய கருத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, மத்திய அரசாங்கம் ஒரு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படின்னு கொண்டு வராங்க, அதுவே செல்லாது அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது. இப்போ அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆக முடியாது, ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பு இருக்கின்றது. அப்படி இருக்கச்ச ஒரு தனி நபரோ இல்ல அவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இந்த முகமது ஜுபேர் அப்படின்னு சொல்றாங்களே, அவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார், எங்க இருந்து வந்தார் அப்படின்ற டீடைல்ஸும் யாருக்கும் பெருசா தெரியாதுங்க. அவருக்கு ஃபண்ட் பண்றவங்க யாரு, அந்த டீடைல்ஸும் பெருசா தெரியாது. அப்ப யாரோ ஒரு தனிநபரோ இல்ல யாரு என்னன்னு தெரியாத நிறுவனங்கள், அமைப்புகள் சப்போர்ட் பண்ற ஒருத்தரோ இந்த மாதிரி ஃபேக்ட் செக்கிங் அப்படின்னு ஆரம்பிக்கிறது எப்படி ஏத்துக்க முடியும்? அரசாங்கமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஒரு தனிநபர் செய்யறது அப்படின்றது தப்பு இல்லையா? சரிங்க, அரசாங்கம் செஞ்சா அது சார்புடையது, தனிநபர்கள் இந்த மாதிரி சோசியல் மூவ்மெண்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கருத்து சுதந்திரத்துக்காக இன்னைக்கு இவ்வளவு குரல் கொடுக்குறாங்களே கவிதாயினி கனிமொழி அவர்கள், இதே தமிழகத்துல எத்தனை பேரை கருத்து சுதந்திரத்தை அப்படியே குறவழிய நெரிக்கிற மாதிரி குண்டர் சட்டத்துல உள்ள போட்டாங்க. குண்டர் சட்டத்துல உள்ள போட்டு அதை வந்து நீதிமன்றம் ரத்து செய்கிறது அப்படின்னும் போது டகால்னு 2வது குண்டர் சட்டம் வருது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராக. அப்பெல்லாம் இவங்க குரல் கொடுக்கவே இல்லையே. எத்தனை பேருடைய கருத்து சுதந்திரம் அப்படின்றது இங்க கேள்விக்குறியாகி இருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். அது எப்படிங்க தமிழகத்துல நடக்கிற விஷயம் தெரியாம எங்கேயோ, அதுவும் குறிப்பா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் நடக்கிற விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணு தெரியுமா? ரொம்ப தூர பார்வைன்னு நினைக்கிறேன். ஊபியில் இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. இன்றைக்கு மகாராஷ்டிரா பாஜக ஆளும் மாநிலமாக இருக்கின்றது. ஆனா இதே மகாராஷ்டிரத்துல இந்த மகா விகாஸ் அகாதி ஆட்சியில் இருக்கும் பொழுது இதோ ஹனுமான் சாலிசா பாடினார் அப்படின்ற காரணத்துக்காக ஒருத்தரை கைது செய்யறாங்க, அவருக்கு எதிராக கடுமையான செக்ஷன் எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் கவிதாயினிக்கு கண்ணு தெரியலையா? இத்தனைக்கும் கைது செய்யப்பட்டவர் ஒரு பெண். இந்த செலக்டிவ் பொங்கல் இருக்குது பாருங்க, இதுதாங்க வந்து டிஸ்கஸ்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம மண்ணுல நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியாது, அதுக்கு நாங்க குரல் கொடுக்க மாட்டோம். இப்போ இதுல இன்னொரு பெரிய இஷ்யூ இருக்கு பாருங்க. இங்கிருந்து காசாவில் நடக்கிற இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும், மோடி அரசாங்கம் வந்து இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஏராளமான பேர் குரல் கொடுத்தாங்க, கோஷம் போட்டாங்க, நிறைய சோசியல் மீடியால கருத்து சொன்னாங்க. பங்களாதேஷ்ல என்ன நடக்குது அது யாரு கண்ணுக்கும் தெரியலையா? அதுக்கு எப்ப கருத்து சொல்ல போறீங்க? அங்க நடக்கின்ற இனப்படுகொலைக்கு எதிராக எப்ப குரல் கொடுக்க போறாங்க இங்க இருக்கிற போராளிகள், அதுக்கப்புறம் அந்த ஆர்வலர்கள், இவங்கெல்லாம்? எப்படிங்க ஒரு இனமே அழிக்கப்படுகின்றது பங்களாதேசத்துல, அது உங்க கண்ணுக்கு தெரியாதா? அகைன் பக்கத்துல நடக்கிறது தெரியாது, தூரக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னா, அப்ப ஊபியில நடக்கிறது தெரியுது, இன்னாண்ட பக்கம் பக்கத்திலேயே பங்களாதேஷ்ல நடக்குது தெரியாது அப்படின்னு சொன்னா, அப்போ இவர்களெல்லாம் செலக்டிவாக நடந்து கொள்கின்றார்கள், வேஷம் போட்டு ஏமாத்துறாங்க. உண்மையில இனப்படுகொலை அப்படின்றது இவங்களுடைய கன்சர்ன் கிடையாது. யார் அங்க படுகொலை செய்யப்படுகின்றார்கள் அப்படின்றதுதான். அது முதல்ல படுகொலையா இல்லையா அப்படின்றதுலயே ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது, காசாவிலையும் லெபனான்லையும். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க, இந்த பங்களாதேசத்துல வந்து நடப்பதாக சொல்லப்படுகின்ற அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் எக்ஸாஜரேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த செய்தியை பாருங்க. அதாவது பங்களாதேசத்துல இந்துக்களுக்கு எதிராக நடக்கின்ற
அட்ராசிட்டிஸ். இதை பத்தி விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பாராளுமன்றத்தில், ராஜ்யசபால. அது கரெக்டுங்க, பாஜக யாராவது கொடுத்துருப்பாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. ராகவ் சத்தா, ஆப்பு கட்சியுடைய எம்பி, அவர் இந்த நோட்டீஸை கொடுத்திருக்கிறதா இந்த செய்தி கூறுகின்றது. எப்படிங்க, அவங்க புள்ளி கூட்டணியில தானே இருக்காரு அவரு. அதே INDA இந்த கூட்டணியில தானே இருக்குது ஆப்பு கட்சி. அப்ப அவரே இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காருன்னு போது இன்னும் அங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு பூசி மொழிக போறீங்களா? அவங்க ஏமாத்துறாங்கன்னா நம்ம சொல்லவே கூடாது. நாம ஏமாளிகளாக இருக்கின்றோம். இதுதான் ஃபேக்ட். என்ன சொன்னாலும் தலையாட்டின்னு ஆமாப்பா அப்படிதான்ப்பா இப்படின்னே நினைச்சுக்கின்னு ஆட்டு மந்த மாதிரி போயிட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு அதை குத்திட்டு கையில ஒரு மைய வச்சுன்னு வரோம்ல. அப்ப இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் வேற என்னத்த சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.